கண்டிப்பா தலைவர் படம் வந்தா தலைவர் படம் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த இதுதான் வசூல் ஜாஸ்தி ஆகும். தேவை அது வந்து அவரு கொஞ்சம் அவரே சரி புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் விலகிக்கிட்டாரு. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அதான் அது எப்பொழுதுமே தலைவர் வந்தாருன்னா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும். தலைவர் வராருன்னா கொஞ்சம் எல்லாருமே பின் வாங்குவாங்க. அது தலைவருக்கே உண்டான ஒரு ராசி. ஸோ அதனால தலைவர் வராங்கன்னா அவரும் சொன்ன மாரி அவர் மரியாதைக்கு நிமித்தமா தள்ளி போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தலைவருக்காக கொஞ்சம் அவரு தள்ளி போயிருக்கிறதுனால இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இது என்னமோ அவங்க பயந்துட்டு தள்ளி வச்ச மாதிரி தான் தெரியுது கண்டிப்பா வந்துட்டு. ஏன்னா 2 படமும் கிளாஸ் விட்டாங்கன்னா கண்டிப்பா படம் ஏதாச்சும் ஒரு வசூல் பாதிக்கும்ல. ஒரு ஒரு வாட்டியும் ரஜினி சார் படம் வரும்போது பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். அவர் வந்து வேணுண்ட ஸ்டார்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் வந்தாருன்னா திருவிழாவா இருக்கும், எப்படி இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது தலைவர் படம் எப்படியா இருந்தாலும் சரி, அது ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே வந்துருது. ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்ன போல சினிமாக்கு நிறைய கம்மியா வரவங்களே வந்துருவாங்கன்னா அப்ப சினிமாக்காக நிறைய பேர் வரவங்க எப்படி இருக்கும் பாருங்க. தியேட்டர் வேற லெவல்ல இருக்கும், கதற விட்டுருவாங்க. எங்க அவரு எப்போத்துல இருந்துங்க நடிச்சிட்டு இருக்காரு. அவர் அப்பத்துல இருந்தே மாசுங்க. வில்லனா நடிச்சாரு, ஹீரோவா நடிச்சாரு. எல்லா விதமான கேரக்டர் நல்ல காமெடியன் நல்ல ஒரு இது. இந்த காலத்து 2K கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து இப்ப 2K கிட்ஸ் எல்லாம் இந்த இதுல எல்லாம் வந்து வேண்டாம் படம் எதுக்கு வேண்டாம் அவர் வயசாயிடுச்சு நடிக்க வேணாம்னு சொன்னா பரவாயில்ல. அவங்களும் இந்த காலத்து பசங்களுக்கு ரஜினியை தான் ரசிகர்கள் நிறைய பேர் அவருக்கு. எப்பவுமே கோடான கோடி ரசிகர்கள் இருக்காரு. கண்டிப்பா அவர் இது பண்ண மாட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ராஜா. இந்தியா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா அவருக்கு இது இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமா வரும். சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா ஃபேன் பேஸ் அதிகம் தான், ஆனா அவருக்கு இருக்கிற அளவுக்கு இல்லைல்ல. ஸோ அதனால தள்ளி வச்சாங்களா. வேற ஏதாவது சினிமாவில் வந்துட்டு டப்பிங் ஒர்க்கு வேற எந்த ஒர்க்கு என்ன இதுன்னு தெரியல. வாய்ப்பு இருக்கு. அதான் தலைவர் தான், வேற ஒன்றும் என்ன சொல்றது. அவர் எப்பொழுதுமே எல்லாத்தையும் பதட்டப்பட வச்சிருவாரு. அவர் பதட்டப்பட மாட்டாரு, ஆனா எல்லாரையும் பதட்டப்பட வச்சிருவாரு. அது மாதிரி தலைவருக்குன்னு ஒரு அதான் சொல்றேன், அந்த ஒரு மாசு தலைவர் வந்து நின்னான்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பலத்தை கூட இவர் இழுத்துருவாரு. தலைவருக்கு அந்த மாதிரி ஒரு வசீகரம் உண்டு. ஸோ அதனால தலைவருக்காக எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடும். அவங்களுக்கு தெரியும், நமக்கே எவ்வளவு தெரியுதுன்னா அவங்களுக்கு தெரியாத தலைவரை பத்தி. ஸோ அதனால தலைவர் வரா, நம்ம எதுக்கு இப்போதைக்கு நம்ம இது பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து இது பண்ணா அவரோட படம் அடி வாங்கும். தேவையில்லாம அவங்க கஷ்டப்பட்டு இது பண்றாரு. அவர் தனியா வெளிவந்து அவரோட கம்பேக்ட் கொடுக்கணும். நிறைய படங்கள் வாங்கிட்டே இருக்கு அவரோட படமும். சூர்யா ஃபேன்ஸா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அது வந்து இனிமேல் கம்பேக்ட் வரட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு புது தோற்றமா இருக்கு. கண்டிப்பா கம்பேக்ட் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஒரு மாசான அந்த ஹேரு அந்த டேட்டூ எல்லாம் பார்க்கும்போது எனக்கே பிடிச்சிருக்கு. வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் நானும் கங்குலி. இல்ல தப்பிச்சுக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். நானும் சாமியை வேண்டிட்டு இருக்கேன். அவரு ஒரு கம்பேக்ட் கொடுக்கணும். எல்லாரும் மாதிரியும் அவரு ஒரு நல்ல ஒரு இதுவா வந்துட்டு தான் இருந்தாரு. இப்போ ஒரு 4-5 படமா அடிபட்டுட்டு இருக்கு. திருப்பி வரணும் அவரு. அதுதான் கேட்டுட்டு தான் இருக்கோம். நல்ல படங்களா தேர்ந்தெடுத்து நல்ல இதுவா வரணும்னு எங்களோட ஆசை. கண்டிப்பா அதுதான் எனக்கு தெரியல, புரியலங்க. போய் பார்த்தாதான் தெரியும். எதுவுமே நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தோற்றம் அதெல்லாம் பார்க்கும்போது பேரும் நல்லா இருக்கு. நல்லா அது நல்லா வரணும்னு ஆசைப்படுறேன் நானும். கண்டிப்பா வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன் எல்லா கடவுளையும். கண்டிப்பா நான் வந்து உண்மையான ரசிகைங்க. சூர்யா ரசிகை. நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து எப்பவுமே சரி நான் சூர்யா இதுதான். நான் சூர்யா இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் போவேன். அடுத்தது வேணா 2வது ஷோ வேணா போய்ப்போம். அங்க ஃபர்ஸ்ட் நான் சூர்யா தான். அவர் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து ஆப்வியஸ்லி இதுதான் போவாரு. வேணா அவர் ரஜினி இதுக்கு போகட்டும், வேட்டையன் போகட்டும், நான் வந்து கங்குலிக்கு போறேன். அப்படி வர வேண்டாம். ஏன்னா அவர் கண்டிப்பா அடிப்படும் அவருக்கு. அவர் தனியா ரிலீஸ் ஆகி தனியா மாஸ் காட்டட்டும், அவ்வளவுதான். திருப்பி கம்பேக்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவரு எப்போத்துல இருந்துங்க நடிச்சிட்டு இருக்காரு. அவர் அப்பத்துல இருந்தே மாசுங்க. வில்லனா நடிச்சாரு, ஹீரோவா நடிச்சாரு. எல்லா விதமான கேரக்டர் நல்ல காமெடியன் நல்ல ஒரு இது. இந்த காலத்து 2K கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து இப்ப 2K கிட்ஸ் எல்லாம் இந்த இதுல எல்லாம் வந்து வேண்டாம் படம் எதுக்கு வேண்டாம் அவர் வயசாயிடுச்சு நடிக்க வேணாம்னு சொன்னா பரவாயில்ல. அவங்களும் இந்த காலத்து பசங்களுக்கு ரஜினியை தான் ரசிகர்கள் நிறைய பேர் அவருக்கு. எப்பவுமே கோடான கோடி ரசிகர்கள் இருக்காரு. கண்டிப்பா அவர் இது பண்ண மாட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ராஜா. அதான் அது எப்பொழுதுமே தலைவர் வந்தாருன்னா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும். தலைவர் வராருன்னா கொஞ்சம் எல்லாருமே பின் வாங்குவாங்க. அது தலைவருக்கே உண்டான ஒரு ராசி. ஸோ அதனால தலைவர் வராங்கன்னா அவரும் சொன்ன மாதிரி அவர் மரியாதைக்கு நிமித்தமா தள்ளி போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தலைவருக்காக கொஞ்சம் அவர் தள்ளி போயிருக்கிறதுனால இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதான் தலைவர் தான், வேற ஒன்றும் என்ன சொல்றது. அவர் எப்பொழுதுமே எல்லாத்தையும் பதட்டப்பட வச்சிருவாரு. அவர் பதட்டப்பட மாட்டாரு, ஆனா எல்லாரையும் பதட்டப்பட வச்சிருவாரு. அது மாதிரி தலைவருக்குன்னு ஒரு அதான் சொல்றேன், அந்த ஒரு மாசு தலைவர் வந்து நின்னான்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பலத்தை கூட இவர் இழுத்துருவாரு. தலைவருக்கு அந்த மாதிரி ஒரு வசீகரம் உண்டு. ஸோ அதனால தலைவருக்காக எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடும். அவங்களுக்கு தெரியும், நமக்கே எவ்வளவு தெரியுதுன்னா அவங்களுக்கு தெரியாத தலைவரை பத்தி. ஸோ அதனால தலைவர் வரா, நம்ம எதுக்கு இப்போதைக்கு நம்ம இது பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிருக்கலாம்.
இல்ல மாஸ் கமர்ஷியலா இருக்கும் மாதிரி தான் தோணுதுண்ணா. ஆனா அந்த ட்ரைலர்லாம் பார்த்தோம், ட்ரைலர்லாம் சூப்பரா இருந்தது. மாஸ் கமர்ஷியலா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவரு சும்மா சொல்ல வேணாம், அவர் சூப்பரா நடிப்பாப்புல. விக்ரம்லயே நல்லா நடிச்சிருந்தாரு. அவருக்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லாமே பார்த்தா அந்த படமும் நல்லா இருக்கணும். இருந்தாலும் ரஜினி சார் தலைவருக்காக கொஞ்சம் எல்லாரும் மரியாதை நிமித்தமா தள்ளி போறாங்க அப்படின்னு ஒன்று தோணுது. இருந்தாலும் நல்லா இருக்கும் சார் படம். அவருக்காகவும் போய் சரி பார்க்கலான்னு தோணுது. ஆமா கண்டிப்பா அவரு சொல்லவே வேணாம். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் வேற லெவல்ல இருக்காரு. இப்ப தலைவர் வச்சு இந்த படம் ஹிட் கொடுத்துட்டாருன்னா சொல்லவே வேணாம், வேற லெவல்ல போயிடுவாரு. ஹிந்திக்கெல்லாம் போயிடுவாருன்னு தோணுது. நல்லா வேற லெவல் போயிடுவார் தலைவர். கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ரொம்ப சினிமா எல்லாம் நிறைய பாக்குறதுல வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி தான் வருது. அது தலைவர் படம் எப்படியா இருந்தாலும் சரி, அது ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே வந்துருது. ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்ன போல சினிமாக்கு நிறைய கம்மியா வரவங்களே வந்துருவாங்கன்னா அப்ப சினிமாக்காக நிறைய பேர் வரவங்க எப்படி இருக்கும் பாருங்க. தியேட்டர் வேற லெவல்ல இருக்கும், கதற விட்டுருவாங்க. வேட்டையனுக்கு ஏற்கனவே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறையவே எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால சூப்பர் ஸ்டார்னாலே பெரிய திருவிழா தான், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஐ மீன் எல்லாருமே பெரிய ஏதாவது எதிர்பார்ப்புன்றது அதிகமாக தான் இருக்கு. ஒரு வாட்டியும் ரஜினி சார் படம் வரும்போது பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். அவர் வந்து வேணுண்ட ஸ்டார்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் வந்தாருன்னா திருவிழாவா இருக்கும், எப்படி இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஜெய்வின் டைரக்டர் இருக்கும்போது ஒரு சமூக கருத்து, ஒரு சமூக நீதி, அந்த மாதிரி கண்டிப்பா ஒன்று இருக்கும். அதாவது எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அவரோட உள்கருத்துன்றது கண்டிப்பா இருக்கும். அதைத்தான் பெருசா எதிர்பார்க்குறோம். ஜேபிஎம்ஏ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஜேபிஎம்ஏ இடத்துல இருளர் மக்களை பத்தி எவ்வளவோ பண்ணாரு. அதை பத்தி அந்த ஒரு சமுதாய மாற்றமே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி சமுதாய மாற்றம் இருக்கும்போது அவர் அதுக்கு மேல சூர்யாவை அடுத்து மேல இருக்கும்போது பெரிய பெரிய ஸ்டார் வைக்கும்போது பெருசா ஒரு சமுதாய மாற்றத்தை தான் உள்வாங்கி வச்சிருப்பாரு. அதுல இருந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். வியாபார ரீதியா இருக்காம கமர்ஷியலா இல்லாம இருந்துட்டாலும் அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அது மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ரஜினிகாந்த் படங்கள்னாலே மக்கள் வந்து கமர்ஷியலா கொண்டாடணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு ஜேபி மாதிரி ஒரு டைரக்டர் இந்த படத்தை ரஜினி வச்சு எடுக்கும்போது அது எப்பேற்பட்ட படமா இருக்கும்? அதான் பிரதர், ரஜினி வச்சு எடுக்கும்போது அதுக்கு நம்ம சுருக்கமா எக்ஸாம்பிள் ரஞ்சித்தே சொல்லலாம். ரஞ்சித்தை சொல்லும் போது சரி இவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைரக்டருக்குமே ஒரு தனி இது இருக்கும் பிரதர். அது தனி ஃபீல்டு இருக்கும்போது அவங்க என்னதான் ஸ்டாரா இருந்தாலுமே அவங்களோட உள்கருத்துன்னு ஒன்று இருக்கும். அந்த உள்கருத்தை கண்டிப்பா வைக்கதான் செய்வாங்க. நம்ம பெரிய ஸ்டார் எல்லாம் பார்க்கலாம், கைத்தட்டலாம், அவங்க மாதிரி நமக்கு ரஜினி சார் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கும். தனித்தனி எனக்கு ஸ்டார்ஸை விட டைரக்டர்ஸ் என்ன சொல்ல வராங்க, அவங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு. மற்றபடி முன்னாடி தான் நடிகர் அப்படி எல்லாமே இருந்துச்சு. பட் இப்போ டைரக்டர்ஸ் எல்லாமே இப்போ டைரக்டர்ஸே அதிகமாக தெரிய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனா ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் வரும்போது இப்போ அவங்களையும் கொண்டாட தானே ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ரஜினி சார் மட்டும் இல்லாமல் டைரக்டரும் பேசப்படுவாங்க. அவங்களுக்கு கருத்துல எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். படத்துக்கு உண்மையிலே நான் ஒரு சினிமா ரசிகனா ரொம்ப வெயிட் பண்றேன். அவங்க என்ன சொல்ல வராங்க, எப்படி கதை இருக்கும் எல்லாமே ரொம்ப வெயிட் பண்றேன். இது என்னமோ அவங்க பயந்துட்டு தள்ளி வச்ச மாதிரி தான் தெரியுது கண்டிப்பா வந்துட்டு. ஏன்னா 2 படமும் கிளாஸ் விட்டாங்கன்னா கண்டிப்பா படம் ஏதாச்சும் ஒரு வசூல் பாதிக்கும்ல. பயம்லாம் கிடையாது, அது என்ன சும்மா ரொம்ப நாளா வந்துட்டு ஃபீல்ட்ல இருக்கிறாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும். சீனியர் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். சரி ரஜினிகாந்த் படம்னா சரி போய் பார்க்கலாம், கொஞ்சம் அந்த வயலன்ஸ் சீன்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கும், செக்ஸுவல் அது மாதிரி சீன்லாம் அதிகமா இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது அதனால ஃபேமிலியோட வருவாங்க, கூட்டம் அதிகமாகும், டிக்கெட் கலெக்ஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா இது இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமாக வரும். சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் அதிகம் தான், ஆனால் அவருக்கு இருக்கிற அளவுக்கு இல்லைல்ல. ஸோ அதனால தள்ளி வச்சாங்கனால வேற ஏதாவது சினிமாவில் வந்துட்டு டப்பிங் ஒர்க்கு வேற எந்த ஒர்க்கு என்ன இதுன்னு தெரியல, வாய்ப்பு இருக்கு.